காயத்ரி, தண்டபாணி, காயத்ரி, அத்தை மாமா, காயத்ரி பாருங்க தண்டபாணி. வாங்க தண்டபாணி, காயத்ரியை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, அது காயத்ரி இல்ல சூர்யா. ஐயோ, அது காயத்ரி தண்டபாணி. ஐயோ சூர்யா, நான் சொல்றதை கேளுங்க, அது காயத்ரி இல்ல. ஐயோ வாங்க நம்ம போவோம் தண்டபாணி. இருங்க சூர்யா, அது காயத்ரி இல்ல. ஐயோ, கார் போயிடுச்சு தண்டபாணி, வாங்கன்றல. சூர்யா, அது காயத்ரி இல்ல. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் மறுபடியும் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஐயோ தண்டபாணி, அது காயத்ரி. என்ன இன்னும் எனக்கு மனநல சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அங்க பாருங்க, காயத்ரி, அத்தை மாமா 3 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம், வாங்க. சூர்யா, அது காயத்ரி இல்ல சூர்யா, நான் சொல்றதை கேளுங்க. தண்டபாணி, அது காயத்ரி. எனக்கு தெரியாத காயத்ரின்னு. இல்ல சூர்யா. தண்டபாணி, நான் சொன்ன கேளுங்க ப்ளீஸ். தண்டபாணி ப்ளீஸ், என்ன விடுங்க. சூர்யா, நான் சொல்றதை கேளுங்க சூர்யா. ப்ளீஸ் தண்டபாணி, காயத்ரி போறா. ப்ளீஸ் தண்டபாணி, ப்ளீஸ் தண்டபாணி, ப்ளீஸ் எனக்காக என்ன மன்னிச்சிருமா. காயத்ரியும் சூர்யாவும் சந்திச்சிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா கடவுள் சந்திக்க வச்சுட்டான். இதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியும். கார் போயிட்டு இருக்கு தண்டபாணி, ப்ளீஸ் தண்டபாணி, வாங்க தண்டபாணி, ப்ளீஸ் போயிடலாம் தண்டபாணி. ஒரு தடவையாவது அவளை பார்க்கணும் தண்டபாணி. சத்தியமா சொல்றேன், அது காயத்ரி தான், எனக்கு தெரியும். வாங்க ஃபாலோ பண்ணி போவோம். வாங்க தண்டபாணி, வாங்க தண்டபாணி, வாங்க தண்டபாணி. அந்த கார் நம்பர் கூட எனக்கு தெரியும். வாங்க போலாம் தண்டபாணி, வாங்க வாங்க வாங்க. சரி சூர்யா, வாங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். தைரியமா இருங்க, வாங்க. சீக்கிரம் வாங்க. ஹே அசோக், எப்படியோ நாம எனிமீஸ் கண்ணில் படாம தப்பிச்சிட்டோம்டா. ஆமா டாடி, சீக்கிரம் வாங்க, அவங்க வந்துட போறாங்க. நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி, வா பூஜா. சொல்லுங்க சுப்பு. ஏன் கார்த்திக், ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. உங்க பொய் பித்தலாட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. போய் பித்தலாட்டமா? என்ன சொல்றீங்க சுப்பு? காயத்ரி உங்களோட உங்க வீட்டுல தான் இருந்திருக்கா. ஆனா நாங்க அத்தனை தடவை தேடி பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தோம். நீங்க அவளை மறைச்சு வச்சுட்டு எங்களை ஏமாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் அப்பவே காயத்ரி எங்க கண்ணுல காட்டியிருந்தீங்கன்னா காயத்ரி மூலமா நான் சூர்யாவை குணப்படுத்தியிருப்பேன். அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதையும் நான் பண்ணிருப்பேன். ஆனா உண்மையை மறைச்சு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டீங்க. இது உங்களுக்கே நியாயம் தோணுதா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது நியாயம். என்ன நியாயம்? எங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதை நியாயம் வேற சொல்லுவீங்களா? யூ ராஸ்கல்! சட்டையில இருந்து கையெடுங்க சுப்பு. முடியாது. எதுக்காக இப்படி பண்ணீங்க? காயத்ரிய பத்தின உண்மைய எங்க கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சீங்க? இதுக்கு பின்னால என்ன திட்டம் இருக்கு சொல்லுங்க. காயத்ரி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவளை நீங்களும் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்னீங்க? உண்மையை சொல்லியிருந்தா நீங்க காயத்ரிய ஊருக்கு கூட்டு போறேன்னு பிடிவாதம் பிடிச்சிருப்பீங்க. அதான் சொல்லல. காயத்ரி நியாயமா இருக்க வேண்டியது எங்க வீட்டுல தான். அப்படி இருக்கிறப்போ நாங்க அவளை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? வீணா வம்பு பண்ணாதீங்க, இது ஸ்கூல். சட்டையில இருந்து கையெடுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லாம உங்களால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவ. காயத்ரி எங்களோட அனுப்பி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லி தொலைங்க. காயத்ரி என் பொண்டாட்டி, அவளை எப்படி உங்க கூட அனுப்பி வைக்க முடியும்? என்ன சொன்னீங்க? காயத்ரி என் பொண்டாட்டி, நான் அவ புருஷன்னு சொன்னேன். போய் சொல்லாதீங்க கார்த்திக். நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அனு இறந்ததுக்கு அப்புறம் நானும் காயத்ரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் பூஜா. புரியுதா? காயத்ரி இல்லைன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லல. காயத்ரி தான் அப்படி சொல்ல சொன்னான்.
அவளுக்கு உங்களை பிடிக்கல, உங்க கூட பேச பிடிக்கல, உங்க கூட வரவும் பிடிக்கல. அதனால தான் அவ வீட்டை விட்டு போயிட்டதா காயத்ரியே உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அதனால தான் நான் சொன்னேன். இது தப்புன்னு நினைச்சா அதுக்கு காரணம் நான் இல்ல. இனிமே தேவையில்லாம எங்க வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. நானும் கெட்டவங்களுக்கு ரொம்ப கெட்டவன் தான். சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த கார் தான். சீக்கிரம் போங்க அண்ணே. அண்ணே காருக்கு பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸோட போங்க. என்ன தானே பண்ணி இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. பரவாயில்ல சூர்யா, ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம தான் அந்த கால் டாக்ஸி நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, எப்படியும் கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாதீங்க. சூர்யா வாங்க போலாம். என்ன நீங்க? இல்ல சூர்யா, நீங்க இங்கே நின்று யோசிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க போலாம், நம்பர் தான் இருக்குல்ல சூர்யா, வாங்க கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சூர்யா போலாம், சொல்றதை கேளுங்க சூர்யா. சொல்றதை கேளுங்க சூர்யா. கார் என்ன சார்? சார் இப்ப சேலத்துல இருந்து 3 பேர் கூட்டு போனீங்களா? அவங்க எங்க டிராப் பண்ணீங்க? கார்த்திக் எஸ்டேட்ல. கார்த்திக் எஸ்டேட் எங்க? அது வந்து சார் சூர்யா, கார்த்திக் எஸ்டேட் எங்க இருக்குன்றது எனக்கு தெரியும். வாங்க நான் சொல்றேன். தம்பி ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கிளம்புங்க. ஏன் சூர்யா, அந்த கார்த்திக் நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கான். முதல்லயே காயத்ரி அங்கதான் இருந்திருக்காங்க, நமக்கு தான் தெரியாம போயிடுச்சு. இப்படியாவது அங்க போய் கூட்டு வந்துரும். வாங்க போலாம். என்ன சொல்றீங்க சூர்யா? நான் எல்லாத்தையும் சொல்றேன், வாங்க போலாம். சரி வாங்க வாங்க.
இந்த வாட்டி எப்படியாவது காயத்ரியை பார்த்துருவோம்ல? கண்டிப்பாக சூர்யா, ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? அந்த கார்த்தி எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாலும் சரி, என்ன காரணம் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நம்ம காயத்ரியை பார்த்துட்டு தான் வரோம். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. அண்ணே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. மம்மி பேக் கட்டிக்கோ. காயத்ரி வர மம்மி. ஹாய். நல்ல வேலை காயத்ரி, நீ பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட்டிங்க்கு வரல. சாப்பிட்டீங்களா? வந்திருந்தேன்னு வச்சுக்கயேன், சுப்பு கிட்ட வசமா மாட்டியிருப்ப. நான் அவகிட்ட இருந்து தப்பிச்சு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க கார்த்திக்? சுப்பு உங்களையும் அசோக்கையும் பார்த்துட்டாளா? ஆமா காயத்ரி, எப்படியோ ஒரு வழியா சுப்புவை சமாளிச்சு ஏமாத்திட்டு வந்துட்டோம். என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரது அவ்வளவு ஈஸி இல்ல கார்த்திக். என்ன காயத்ரி, என்ன நீ எதிர்பார்க்கல? உங்களை மாதிரி புத்திசாலிங்களோட ஒரே வீக்னஸ் என்ன தெரியுமா? தான் மட்டும்தான் புத்திசாலின்னு நினைக்கிறது. கார்த்திக், இது உங்களுக்கும் பொருந்தும். போதும், நிறுத்து. உங்க ஒட்டு வேணா உறவும் வேண்டாம் தான் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்த. எதுக்கு என்ன விடாம விரட்டி விரட்டி வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? புரியலதான் காயத்ரி. உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காமதான் இத்தனை வருஷமா உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு நீ வருவியா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. உன்னை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இந்த தடவை நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒண்ணும் வரல. ஒரு துரோகியோட மூஞ்சி எப்படி இருக்கும்னு பாத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஏய் சுப்பு, யாரடி துரோகி? இதோ இவ்வளவுதான் சொல்றேன். அவ துரோகி இல்லடி, தியாகி. அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் சூர்யாவும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் போனேன்னு என்ன தேடாதீங்கன்னு போன் பண்ணி சொன்னப்போ நமக்காக இவ்ளோ தியாகம் பண்ணிட்டு போறாளின்னு இவளை பத்தி பெருமையா நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே போய் டிராமான்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சு போச்சுல்ல, போயிட்டே இரு. அவ்வளவு ஈஸியா நான் போயிடுவேன் நினைச்சியா? நீ நாக்கு புடுங்கிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை நான் கேட்காம இங்கிருந்து போனேன்னா என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. இந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குதூகலமா குடும்பமும் நடத்திக்கிட்டு ஒரு குழந்தையையும் பெத்தெடுத்துட்டு உன்னால எப்படி உத்தமையோட வேஷப்பட முடியுது? வாய மூடு. நாக்கு அழுகிட சொல்லிட்டேன். எதுக்கடி அநியாயமா என் பொண்ணு மேல சேத்தவாடி பூசுற? அம்மா சும்மா இருமா. நீ சும்மா இரு காயத்ரி. இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவன் மேல பழி போட்டு பேசுறியே, நீ நல்லா இருப்பியா? எப்படி உனக்கெல்லாம் இப்படி கற்பனை பண்ணி பேசுறதுக்கு மனசு வருது? அம்மா, நான் ஒன்னும் கற்பனை பண்ணி பேசல. இதோ இங்க நிக்கிறாரே கார்த்திக், அவரே தன் வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அட பாவி, உன்னை அம்மா, போதுமா, சும்மா இரு. சுப்பு, எந்த உண்மைய நீ காதால கேட்கணும்னு வந்தியோ அந்த உண்மையை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. கார்த்திக்கும் கிட்ட என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. கார்த்திக்குக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த பூஜா.
சூர்யா 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 பாத்தீங்களா அவ சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டா பாருங்க சூர்யா மாப்பிள்ள நீ சொல்லு காயத்ரி. இப்ப நீ சொன்னியே அது உண்மை இல்ல, பொய் தானே? சொல்லு காயத்ரி, பொய் தானே? எல்லார்கிட்டையும் பொய்ன்னு சொல்லு. பொய் இல்ல, உண்மைதான். எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. காயத்ரி, அவசரப்பட்டு எதையும் சொல்லிட. அப்பா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது ஏன் வாழ்க்கை, ஏன் போக்குல என்ன வாழ விடுங்க. இதுக்கு மேல இவங்க கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. காயத்ரி, எப்படி உங்களால இவ்வளோ அலட்சியமா சூர்யாவை எடுத்தெறிஞ்சு பேச முடியுது? உங்களையும் உங்க அம்மா அப்பாவையும் சேலத்துல பார்த்தப்போ சூர்யா பட்ட சந்தோஷம் இருக்கே, அதை சொல்ல வார்த்தையே இல்லைம்மா. 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் அவரை பழைய சூர்யாவா பார்த்தேன். அப்படிப்பட்டவரை எப்படிம்மா இப்படி தூக்கி எறிஞ்சு பேச உங்களுக்கு மனசு வருது? காயத்ரி, 6 வருஷமா என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. உன் பேரை சொல்லிக்கிட்டு தான் பித்து பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு என் காதலோட விளையாடாத ப்ளீஸ் காயத்ரி. காயத்ரி ப்ளீஸ். தொடாதீங்க. இப்போ நான் கார்த்திக்கு சொந்தமானவ. காயத்ரி, சும்மா கத்தாத. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல. உன் புருஷனை கூட்டிட்டு வெளியே போ. காயத்ரி, என்ன உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போங்க எல்லாருமே. உங்க முகத்தையே நான் பார்க்க விரும்பல. போங்க. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடுதான் உன்னோடு நான் நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சொல்ல. என்னென்று சூர்யா, வாங்க போலாம். இது ஏனென்று தான் சொல்ல, வாங்க போலாம் சூர்யா, வாங்க. உன்னோடு நான் உன்னோடுதான் ஒன்றானதை சொல்ல. உயிரோடு உயிராக துணையாக இவ திருந்த மாட்டா சூர்யா. வாங்க சூர்யா. உயிரோடு உயிராக
இது ஏனென்று தான் சொல்ல உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல என்னென்று நான் சொல்ல இது ஏனென்று தான் சொல்ல உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.